சசிகுமாரும் சிம்ரனும் நடித்து வெளியாக இருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி 100% கட்டாயம் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தோட டேரக்டருக்கு 24 வயசுன்னு சொன்னாங்க. சத்தியமாக நம்ப முடியல. இப்படிலாம் ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் நிறைய மனப்பக்குவம் வேணும். 24 வயசில் அவருக்கு எங்கேருந்து இதெல்லாம் வந்துச்சுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த படத்தை ஏன் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணுங்கிறதுக்கான ரீசனை கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி படம் பற்றின ரிவ்யூ என்னன்றதை பார்த்துடலாம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சசிகுமார் குடும்பம் இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக நுழையிறாங்க. நுழைஞ்சதும் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டி அவங்க கிட்ட சில கதைகள்லாம் சொல்லி சமாளித்து தப்பிச்சு சென்னைக்கு வந்துடுறாங்க. இலங்கையிலேருந்து அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்த அந்த ஒரு டைமில் ராமேஸ்வரத்தில் ஒரு பாம்பு பிளாஸ்ட் சம்பவம் நடக்குது. அது சசிகுமார் ஃபேமிலியோட முன்ன பின்ன கனெக்ட் ஆக அவங்கள தீவிரவாதின்ற மாதிரி முத்திர குத்தி போலீஸ்காரங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஒரு பக்கம் ஸ்ரீலங்காவில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாங்க முடியாமல் அங்கேருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே ஒரு வேலை தேடி நல்லா சம்பாதிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற சசிகுமார் குடும்பம் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க, இலங்கையிலேருந்து வந்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி அவரை அணுகுறாங்க, கடைசியாக தமிழ்நாடு அவருக்கு அடைக்கலம் கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, படத்தில் இருக்கக்கூடிய ஒரு எமோஷன் காட்சியும் ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்டிருக்கும். ஒரு எமோஷ்னலான காட்சி தான் மக்கள்கிட்ட பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும். சினிமா தானே அப்படிங்கிற அலட்சியத்தில் எமோஷ்னலான காட்சிகளை ரொம்ப மிகைப்படுத்திலாம் காட்டாமல் நிஜ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அந்த எமோஷன் இருக்குமோ அதை அப்படியே படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அது சினிமா அப்படிங்கிற தாட்டெல்லாம் தாண்டி ரொம்பவே ரியலிஸ்டிக்காக அதோட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம். ரெண்டாவது மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். சசிகுமார் ஃபேமிலியை தாண்டி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஒரு கேரக்டரும் நம்மளோட மனசில் இப்போ வரைக்கும் ஆழமாக பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எல்லா கேரக்டருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எம்எஸ் பாஸ்கரோட கதாபாத்திரம் தான். சசிகுமாருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை எம்எஸ் பாஸ்கர் சொல்லி கொடுப்பாரு. அதுதான் படத்தோட முக்கியமான கீ பாயிண்ட்டும் கூட. அது மட்டும் சசிகுமார் லைஃப்பில் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கிளைமேக்ஸ் வேறு மாதிரி முடிஞ்சிருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லெசன் தான் ஒட்டுமொத்த படமுமே. அது என்னன்றதை தியேட்டரில் போயிட்டு நீங்களே போய் பாருங்கள். படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட், சசிகுமாருக்கு 2வது மகனாக நடிச்சிருக்கிற அந்த சின்ன பையன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பான். அந்த பையனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்க்ரீன் ஸ்பேஸில் எல்லாத்துலேயுமே மற்ற எல்லாருமே அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாப்புல. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எந்தெந்த சீன்லாம் உங்கள் மனசில் நிற்கும், எதெல்லாம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த பையன் பண்ண சுட்டி குறும்புலாம் குறைஞ்சது 2-3 நாளைக்குனாலும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் இருக்கும். படத்தில் மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. சொல்லப்போனால் மைனஸே இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். பெருசாக எந்த ஒரு ஆரவாரமும் இருக்காது. ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். சரி, இந்த படத்தை ஏன் தியேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை கடைசியில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, பொதுவாக சினிமான்றது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் தமிழ் மக்கள்கிட்ட பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த வரிசையில் இலங்கை தமிழர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்னென்ன, அவங்களும் நம்மள மாதிரி தமிழ் பேசக்கூடிய நம்ம மக்கள் தான். ஆனால் இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் அதிகாரிகளால் அவங்க அகதிகளாக நடத்தப்படுறாங்க. ஆனால் அவங்க அகதி கிடையாது, அவங்களும் நம்மளோட சொந்தங்கள் தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய படம் தான் இது. ரெண்டாவது, நல்லது பண்ணாலே பிரச்சனையில் தான் மாட்டிப்போம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லது பண்ணி வம்பளை மாட்டுறதுக்கு பதிலாக உன் பழப்ப நீ பாரு, என் பழப்ப நான் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மனுஷத்தன்மையோடு நடந்துக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும்போது உடனே நமக்கு நல்லது நடக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. நல்லது பொறுமையாக நடக்கலாம். ஆனால் அந்த நல்லது பண்ணும்போது நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்கள். அந்த ஒரு நிம்மதியை வேறு எந்த ஒரு விஷயத்தாலும் கொடுக்க முடியாது. அடுத்ததாக பழக்க வழக்கம். இன்றைக்கி காலகட்டத்திலலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கிட்டலாம் பெருசாக பழகிற பழக்கம் யாருக்கும் இல்லை. ஆனால் நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களோட நெருக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத இந்த படத்தில் வயசான ஒரு அம்மாவோட இறப்பு நம்ம புத்தியில் செருப்பால் அடித்த மாதிரி புரிய வைக்கும். அந்த ஒரு சீனுக்கு அப்புறமா நம்மளோட சுற்றி இருக்கிற மனுஷங்க கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது அந்த சீனை பார்த்தா மட்டும்தான் புரியும். மனுஷனாக பிறந்து மிஷின் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு விதமான உணர்ச்சியை கொடுக்குது. உணர்ச்சி உள்ள மனிதனாக நம்மளை மாற்றுது. மனிதநேயம், அன்பு, இது ஒன்று தான் மனிதர்களோட மகத்தான சக்தி. ஒரு மனுஷன் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த ரெண்டுமே அதிகபட்சம் போதுமானது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். டூரிஸ்ட்